ஒரு காட்டில் ஒரு புத்திசாலி முயல் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு கோபமுள்ள சிங்கம் வந்தது. அது விலங்குகளை விளையாட்டுக்காக கொல்வது தொடங்கியது. எல்லா விலங்குகளும் பயந்துவிட்டு ஒரு திட்டம் தீட்டின. அவை சிங்கத்தை சென்று சந்தித்து, தயவு செய்து எங்களை எல்லாம் கொல்லாதீர்கள், நாள்தோறும் ஒரு விலங்கை உங்களுக்காக அனுப்புகிறோம் என்றன. சிங்கம் ஒப்புக்கொண்டது. ஒரு நாள் முயலின் வரிசை வந்தது. அது மெதுவாகச் சென்றதால் சிங்கத்திடம் தாமதமாக வந்தது. சிங்கம் கோபமாக, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டது. முயல், வழியில் மற்றொரு சிங்கம் என்னை சாப்பிட வந்தது. நான் உங்களைதான் இந்த காட்டின் அரசனாக சொன்னேன், ஆனால் அவன் சவால் விட்டான் என்றது. அதை கேட்ட சிங்கம், அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டது. முயல் ஒரு ஆழமான கிணற்றுக்குச் சென்றது. அவன்தான் இதில்தான் இருக்கிறான் என்றது. சிங்கம் கிணற்றில் பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்து இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. அது குதித்து விட்டது, மூழ்கி இறந்தது. அனைத்து விலங்குகளும் சந்தோஷப்பட்டு முயலுக்கு நன்றி சொன்னன. பாடம்: புத்திசாலித்தனம் என்பது பலத்தை விட மிகுந்த சக்தி.